அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு கி. ராஜநாராயணன் அவர்கள் எழுதிய நாற்காலி அப்படின்ற கதையிலிருந்து சிறுகதைகள். அதில் தலைப்பு நிலைநிறுத்தல். மூதி மூதி விரிவாக்கங்கிட்ட மூதி, எப்பேர்க்கத்த வேலையாளாக இருந்தாலும் வசவு வாங்காமல் தீராது அவரிடம். இது சாதாரணம். பெரிய முதலாளிக்கேன்னு உள்ள கெட்ட வார்த்தை வசவுகள் இருக்குது. புளுத்த நாய் குறுக்க போகாது. அதை கேட்டால் அதோட எத்தனையோ தடவை அவர்கிட்ட அடியும் வாங்கியிருக்கான் இந்த மாசான பையன். ஏசுங்க, விட்டு வேணுனாலும் ஏசுங்க என்று மனசுக்குள்ளே சொல்லி கொண்டான் அவன். இப்போது அவன் வாங்கின வசவுக்கு ஒரு காரணமும் கிடையாது. சுண்ணாம்பு எடுத்துகிட்டு வாழ மாசானன்னாரு, எடுத்துகிட்டு வந்தான். ஒரு பிஞ்சு சுண்டக்காய் அளவு தான் வெத்தியில் வைத்து கொண்டாரானும். மாஞ்செடி கூடிடப்படாது, வசவு தான். சம்பந்தக்கார முதலாளி வந்திருந்தப்ப இவங்க முதலாளிக்கிட்ட சொன்னார் ஒரு நாள், மாப்பிள்ள மாசான இங்கேனத்தான் நிற்காம் போலுக்கு, செமத்தியாக வாங்கலாம் வேலை. சிறுசுலேருந்தே நல்ல பாட்டாளி பார்த்துக்கோ. இவங்க சாதியில் இருக்கிற சில்லறத்தனம் புழுகுனித்தனம் கை நீள்றதெல்லாம் வல்லிசா கிடையாது. இவங்கிட்ட தப்பி பிறந்தேன் பார்த்துக்கோ. மாட்டை வச்சு வேலை வாங்கினா சம்சாரி மாட்டை பார்த்ததும் சொல்லிடுவான். வேலையாட்களை வச்சு வேலை வாங்குறவங்களுக்கு இது கூட தெரியாட்டா எப்படி? பெரிய முதலாளிக்கும் தெரியும். ஆனாலும் அவர்கிட்ட ஒரு குணம் தன்னுட்டு வேலைக்காரங்களை பிரத்தியாட்ட பாராட்டி சொல்ல மாட்டார். காரணம் எவனும் கழுத பரட்டி கூட்டிகிட்டு போயிடுவான்னு தான். மாசானமும் அவன் குடும்பத்தாரும் இந்த ஊருக்கு பஞ்சம் பிழைக்க வந்த சமயத்தில் ஊர் மடத்துக்கு பின்னுள்ள புளிய மரத்தடியில் தங்கியிருந்தாங்க. வெளிக்கு போக கம்மாக்கரை பக்கம் வந்த முதலாளி கண்ணில் தட்டுப்பட்டது மாசானந்தான். பயலை கூர்ந்து பார்த்தாரு. அப்போ அவனுக்குன்னு 13-14 வயசு இருக்கும். மெழுகு நிறத்தில் நல்ல எலும்பு தாக்கா. அந்த அத்தைப்பட்டினிலையும் ஆயாசம் தெரியாமல் ஈரம் உலராத கருப்பு உதடுகளோட திடமான மாட்டுப்பற்களோட மினுங்கி கொண்டிருந்தான். பெரிய முதலாளியை பார்த்ததும் அவன் அறியாமலேயே ஒரு மரியாதை பிறந்து எழுந்து ஒடுக்கமாக நின்னான். கிட்ட கூப்பிட்டு நன்றாக பார்த்தாரு. பிறந்த மண் நல்ல செவக்காடு என்று கந்தல் ஒடுக்க சொன்னது. அந்த ஆரோக்கிய உடம்புலேருந்து ஒரு மனித ஊத்த நெடி. திரும்பவும் அவனை நன்றாக பார்த்தார். மனசுக்குள்ளே உடனே தேர்ந்தெடுத்து விட்டார். வாடே வா, நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு வா கஞ்சி சாப்பிட்டு போவே. விசுவாசமான கருப்பு நாய்க்குட்டி போல் அவருக்கு பின்னால் மரியாதையோடு நடந்தான். சட்டியில் கம்மஞ்சோறு வச்சு கொடுத்தாங்க. சாப்பிடுவதை கவனித்து கொண்டிருந்தாங்க. மீண்டும் சோறு வைக்க சாப்பிட்டு கொண்டே இருந்தான். உடனே பெரிய முதலாளிக்கு சந்தோஷம் வந்துருச்சு. இவன் வயிற்றுக்கு சாப்பிட்றவன், நாக்குக்கு சாப்பிட்றவன் இல்லை. வேலை செஞ்சு காய்த்து போன கை பருப்பு கறியை சிக்கனமாக சிந்தாமல் சிதறாமல் உணவின் அருமை தெரிந்து எடுக்கிறது சட்டியிலேருந்து. எடுக்கிற கவலத்திலேருந்தே வாய் அடந்தெரிந்தது. ஒரு பலாட்டியனா பின்னா வாங்குவான் வேலையில். அடடா, ஒரு செல்வம் கிடைத்து விட்டது நமக்கு. இப்படித்தான் வேலைக்கு புதுசாக வந்த ஒருவனுக்கு அம்மா வட்டிலில் சோறு போட்டு கொடுத்தா. முதல் தடவை சாப்பிட்டு முடித்த உடனே போதும் என்று அவன் சொன்னதை பார்த்ததும் கோபம் வந்துருச்சு. போடா வெளியே, ஒருவனி கழுத, நீ இப்படி தின்னு வேலை செய்வியாவா? நீ வேலைக்கு இருந்தது போதும் வா என்று விரட்டி விட்டா. பிடிக்க போகும் மாட்டுக்கு முன்னால் ஒரு தழுக்கு நாற்று கூலத்தை எடுத்து போடுவாங்க. எப்படி அது வாய் நிறைய அள்ளி எடுத்து திங்கிறது என்று கவனிப்பாங்க. சோத்தை அள்ளுறதுலேருந்து நாற்று அள்ளுறதுன்னு தெரிஞ்சிருக்கும் பூலாக்கு என்பார் பெரிய நீனா. அன்றிலிருந்து பெரிய முதலாளியின் குடும்பத்தில் ஒருவனாக மாசானா ஆனான். வாரத்துக்கு ஒரு தலைமுழுக்கு உண்டு. வருஷத்துக்கு ஒரு ஜோடி வேட்டி. சாப்பாடு போக மாதம் 3 ரூபா சம்பளம். அவன் வந்தது ஐப்பசி. வருகிற சித்திரையிலேருந்து தான் கணக்கு. அடுத்த சித்திரை வரையிலும் இருந்தால் தான். பாதியிலேயே அரைகுறையாக போனால் போனது தான். சம்பளம் கிடையாது. மாசானத்தின் குடும்பத்தாரிடம் அவர்களுடைய பூர்வீகம், தொழில், சொந்த வீடு இருக்கா முதலில் எல்லாம் விசாரித்ததில் பூர்வீகம் வீடு மட்டும் உண்டு என்றும் அது ஒத்தியில் இருக்குது என்றும் பரம்பரையாக நல்ல பாட்டாளிகள் என்றும் உடம்பு தான் அழுக்கு நாக்கு சுத்தம் என்ற பரம்பரை சாமி கொண்டாடிகளாக இருந்தார்கள் என்றும் கால வித்தியாசம் இப்படி தங்களை வலசைக்காரர்களாக ஆக்கிடுச்சுன்னு சொன்னாங்க. அக்கம் பக்கத்தில் ஆட்களை விட்டு விசாரித்து பார்த்ததுலேயும் இதெல்லாம் நெசந்தான்னு தெரிஞ்சிச்சு.